வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கான யூஸ்ஃபுல் கண்டென்ட். நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் யூடியூப்குள்ளே போகாமல் க்ரோம்குள்ளே நீங்கள் போகணும். க்ரோம்குள்ளே போயிட்டு யூடியூப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கா, கூகுள் அக்கௌண்ட் எந்த மெயில் ஐடியில் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். மேலே தெரியும், உங்களோட ப்ரொஃபைல் தெரியும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூடியூப் அக்கௌண்ட் என்னவோ அதோட லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ தான் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே நம்மளோட யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்காக இந்த விஷயம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோன்றதை டச் பண்ண உடனே கோ டு ஆப் இல்லாட்டி கண்டினியூ வித் வெப்சைட் அப்படி காமிக்கும். நம்ம கண்டினியூ வித் வெப்சைட் அப்படி கொடுத்துக்கணும். இல்லை நீங்கள் ஆப் வேணும்னா அதை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனதுக்கு அப்புறமா நம்மளோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்கான யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் ஆகும். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவோட லிஸ்டெல்லாம் வரும், வீடியோவோட அனலைஸ் வரும். அண்ட் அதோட டேஷ்போர்டில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போயே பார்த்துக்கோங்க ஓரலாம். அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொன்றா இருக்கும். அனலைசிஸ்ட் எப்படி ஆகுது நம்மளுடைய சேனல், டைரெக்டாக எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லிங்க் ஷேர் பண்ணி பார்க்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் காமிக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே சீன் போட்டு ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு காப்பிரைட்ஸ். கீழே இப்போது இந்த ப்ரைட் மாதிரி இருக்குல்ல, கஸ்டம்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்மளுடைய சேனலை. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோவில் பேனர், நம்ம யூடியூப் சேனலுக்கான பேனர் பின்னாடி இருக்குல்ல, நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோன்னே அந்த பேனர் செட் பண்ணுறதுக்கு இங்கே அப்லோடுன்னு இருக்குல்ல, அதை நம்ம டச் பண்ணி நம்மளுடைய கேலரியில் இருக்க ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க நான் ப்ரொஃபைல் பிக்சர் ஏற்கனவே செட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பேனர் அப்படிங்கிறது பக்கத்தில் இப்போ அப்லோடுன்னு இருக்குல்ல, அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகி நமக்கான பிக்சர் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். பேனர் நமக்கு நம்ம சேனலில் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம சேனல் பார்க்க அப்படிங்கும்போது நம்ம சேனலுக்கு ஏற்றாப்புல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு நேராக எழுதி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க பேசிக் இன்ஃபர்மேஷனாக நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் சேனலோட யூஆர்எல் அதெல்லாம் இருக்குது. நம்ம லிங்க்ஸ் எதுவும், நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணால், நம்மளுடைய அதர் சேனல் எதுவும் வச்சுருந்தோம்னா அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே மெயில் ஐடி வந்துட்டு காண்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை நம்ம கூகுள் அக்கௌண்ட்டோட இப்போ லிங்க் பண்ணுறோம். அதுதான் இந்த ப்ராசஸ். நமக்கான சேனலுக்கான மெயில் ஐடி கரெக்டாக இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு மேலே சேவ் சேஞ்சஸ் இல்லை பப்ளிஷ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அங்கே கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் நம்மளுடைய சேனலில். ஓகே, நம்ம இப்போ கஸ்டம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறேன். கண்டென்ட்னு செகண்ட் டேஷ்போர்டுக்கு அடுத்து இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் போட்டிருக்கேன். அது அப்லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த வீடியோவில் வந்து தம்ப்நெயில் செட் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்கலன்னா என்னோடய சேனலை விசிட் பண்ணி நான் போட்டிருக்க வீடியோஸை பாருங்கள். அண்ட் அந்த இதில் நான் கிளிக் பண்ணேன், செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் கொடுத்துட்டு நம்ம இதில் எல்லாமே எடிட் பண்ணலாம். டைட்டிலேருந்து டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எது நம்ம வைக்கணும், ஏதாவது ஒரு டேக் கொடுத்துட்டோம்னா அந்த டேக்ஸ் மற்றவங்க ஏதாவது சர்ச் பண்ணால் நம்ம வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். அதுக்காண்டி ஆடியன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஆடியன்ஸ் இப்போ நான் செலக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அது மேட் ஃபார் கிட்ஸா இல்லை கிட்ஸ் வீடியோவா அந்த மாதிரி கேட்கும். நம்ம எஸ் ஆர் நோ நம்ம என்னவோ அது கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம இப்போ கிட்ஸ் வீடியோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரெவென்யூ வந்து கம்மியாக இருக்கும். மானிட்டைசேஷன் ஆகுது இல்லையா, அது இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும் கிட்ஸ் வீடியோவாக இருந்தால். ஸோ நான் இப்போ நோ கொடுத்துட்டேன். அண்ட் எடிட்டிங்குள்ளே நான் போனதுக்கப்புறமா அதில் இப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னால் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதில்ல, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய கேலரிலேருந்து ஒரு பிக்கை நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு மேலே சேவ்னு இருக்குல்ல, அந்த சேவை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். இதுலேயே நம்ம டேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். எண்டு கார்டில் இருக்குல்ல, எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ சஜஷன் அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஐ கார்டு அதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். எல்லாமே இந்த எடிட்டிங்குள்ளே பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் என்னோடய வீடியோக்கு வந்திருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். எந்த வீடியோக்குமே என்னோடய காப்பிரைட் இஷ்யூஸ் வரல. இனிமேல் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக்.